பிரைஸ் த லார்ட். ஹாப்பி நியூ இயர். இந்த புதிய வருடத்தில் அடியேத்து வைக்கிறவங்களுக்கு சந்தோஷம், சமாதானம், மனமகிழ்ச்சி நிரம்பி வழிவதாக. உங்களை யார் விலக்கி வைத்தாலும், யார் ஒதுக்கி வைத்திருந்தாலும் உங்களை நேசிக்க ஒருவர் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்களை படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் மீது வைத்திருக்கிற அளவற்ற அன்பின் காரணமாகத்தான் இந்த புது வருடத்தை காண கிருபை செய்திருக்கிறார். நீங்களே யோசிச்சு பாருங்க. போன 2024 வருடத்தை பார்த்த எத்தனையோ பேர் இந்த 2025 வருடத்தை பார்க்க முடியவில்லை. அதற்காக பார்க்காதவர்கள் எல்லாம் கெட்டவர்கள் என்று கிடையாது. ஒரு புதிய வருடத்தை சரீர சுக பலன் ஆரோக்கியத்தோடு சந்தோஷத்தோடு மன மகிழ்ச்சியோடு இன்னும் சில பேர் குடும்பமாக காண ஆண்டவர் கிருபை செய்துள்ளார். இந்த வருடத்தின் வாக்குத்தத்த வசனமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களிடம் சொல்கிறார். யோவான் 14:14, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். உங்களுக்கு எது தேவை, எப்பொழுது தேவை என்பது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் மட்டுமே தெரிந்த காரியம். ஆனால் இந்த வருடத்திலிருந்து ஒரு ரிசல்யூஷன் எடுத்துக்கோங்க. அதாவது, நான் எனக்கு என்ன காரியம் தேவை என்றாலும் அதை ஆண்டவரிடம் வெறுமனே கேட்காது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதை கேட்கிறேன் என்ற வார்த்தையை பயன்படுத்த தொடங்குங்க. நம்ம இதுக்கு முன்னாடி இதை கேட்டிருப்போம், ஆனால் எல்லா காரியத்திலையும் கடைபிடிக்கிறோமான்னு கேட்டால் இல்லை என்பது தான் உண்மை. ஆனால் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கிறார், இந்த புதிய வருடத்தில் என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் அதை உனக்கு நான் செய்வேன். நீங்கள் கேட்கிற காரியம் ஆண்டவருக்கு சித்தமானதாக இருக்கும் சமயத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்வீர்கள். இந்த புதிய வருடத்தில் உங்கள் வாழ்க்கையில் சமாதானம், சந்தோஷம், மன மகிழ்ச்சி, பொருளாதார ஆசீர்வாதம், குடும்பத்தில் பெருக்கம், வானத்தின் ஆசீர்வாதங்களினாலும் பூமியின் ஆசீர்வாதங்களினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஹாப்பி நியூ இயர் and have a blessed day. Jesus bless you.